ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேட்டூர் டேம் சீரீஸ் 14 பார்க்குறோம். இதில் என்ன ஒரு குட் நியூஸ்னால், மேட்டூர் டேமோட தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிட்டே போணுச்சு. 19 அடிக்கு கீழேயே வந்துருச்சு, 19 அடி சம்திங். பட் இன்றைக்கி கரண்ட் அப்டேட் என்னென்னா, மீண்டும் 120 அடியே எட்டிருச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? மறுபடியும் வந்து நமக்கு நீர்வரத்து அதிகரித்ததுனால இப்போ வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து 120 அடியை எட்டியிருக்கு. அதனால் நைட்டு 1 மணிக்கே மேட்டூர் டேமில் என்ன பண்ணாங்கன்னா 16 கண் பாலம் வழியாக தண்ணி திறந்துட்டாங்க. போன டைம் மிஸ் பண்ணவங்களாம் இந்த டைம் மிஸ் பண்ணாமல் போய் விசிட் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வந்து 100 ஏரியை நிரப்புற திட்டத்துக்காக கால்வாய் மூலிமா போயிட்டுருக்கு. இது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திப்பம்பட்டியிலேருந்து வந்து தண்ணி வந்து ஏரிகளை நிரப்புறதுக்காக பம்ப் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வழியாக வந்து இது கால்வாய்ங்களுக்கு போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தோன்னா இப்போ ஒரு 10-15 ஏரி பக்கமாக ரொம்பிருச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து வேறு ஏரிங்களுக்கும் போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் மட்டும் 56 ஏரிக்கு வந்து பைப்பெல்லாம் பதிச்சிருக்காங்க, தண்ணியெல்லாம் போய் சேர்றதுக்காக. இப்போ நமக்கு தண்ணி குறைஞ்சிச்சேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் தண்ணி வந்ததுனால மறுபடியும் டேம் ரொம்பிருச்சு. இப்போ 16 கண் பாலம் வழியாகவும் போகுது, இந்த மாதிரி ஏரிகளை நிரப்புறதுக்காகவும் தண்ணி போகுது. ஹாப்பி தானே? நமக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், அந்த ஏரியாவில் இருக்க குட்டீஸும் எல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மானத்தாள் ஏரி அப்படின்ற ஒரு ஏரி. இது எங்கே இருக்குன்னா தாரமங்கலத்தை தாண்டி அந்த பக்கம் இருக்குது. அந்த சைடு எடப்பாடி சைடும் ஒரு பக்கம் ரொம்பிகிட்ருக்கு. நங்கவள்ளியில் ஒரு ஏரி ரொம்பிடுச்சு. இந்த மாதிரி 10-15 ஏரி பக்கமாக இப்போ ரொம்பிகிட்ருக்கு. இந்த ஏரியும் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரீச் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு பசங்க. இப்போ நமக்கு வந்து மறுபடியும் மேட்டூர் டேமில் வந்து 120 அடியை எட்டுனதுனால மறுபடியும் 16 கண் பாலம் வழியாக தண்ணி போகிறத நம்ம எல்லோரும் பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மறுபடியும் அந்த சான்ஸ் கிடைக்க நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணும். இந்த வருஷம் கண்டிப்பாக 56 ஏரியும் ஃபில் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக போய் விசிட் பண்ணுங்கள்.